அப்படி சொல்லி அவராகவே மெடிடேஷன் மூலமாக கிடைச்ச பொக்கிஷங்களை வெளியே விட்டுட்டே இருந்தார். அப்போ கொஞ்சம் கம்மியான சிம்டம்ஸை தான் வெளியே விட்டுட்டே இருந்தார். அப்போது நானும் அவரும் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக கூடவே ட்ராவல் பண்ணேன். நானும் அவருக்கு அடிக்கடி போவேன், வாரத்துக்கு 2 நாள் உட்காந்துருவேன், 3 நாள் போய் உட்காந்து பேசிட்டு வருவேன், நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். அப்போ அவர் கொஞ்சம் ஆழமாக போயிட்டே இருந்தார். மெடிடேஷன்லேயே போயிட்டு நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணி இல்லை கோப்பி இது வரும் கோப்பி அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் நிறைய டெப்த்தில் போகிறாரு. ஆனால் என்னுடைய அனுபவங்களில் நான் கிடைச்ச பொக்கிஷங்களில் நானும் டிஸ்கஸ் பண்ணுவேன். இல்லை சார் இந்த மாதிரி இருந்தால் இப்படி தானே போகும், இந்த சுத்தமாக இப்படி நடுமே அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அது தெரியலையே கோப்பி, நான் அக்குபஞ்சரில் பஞ்சபூதத்தில் இதான 5 பார்ட்ஸில் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிலவே எனக்கு இருக்க ஆரம்பிச்சார். பஞ்சபூதத்தை பற்றி எனக்கும் தெரிஞ்சாலும் ஆனால் இதோடைய ஆழமான சுத்தமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சூட வச்சே என்னை பார்வை போயிட்டே இருந்தது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சரி எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அவர் செஞ்சு கொடுத்த அவர் கொடுத்த அந்த 12 காய்களில் உள்வாங்கிட்டு என்னுடைய தகுதியான சூழலாகவே உருவாக்கி இந்த உஷ்ணக்கல் வச்சே நகர்த்தினேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போகலை, சீக்கிரமாகவே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சு என்னென்ன ப்ராக்டிக்கலான வியூஸ் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் பார்வையில் வெளிப்படுது, எந்தெந்த சிம்டம் இவர் எப்படி உட்காருவார், எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி அவருடைய சிம்டம்ஸில் வெளிப்படுத்தும், இதெல்லாம் கலெக்ட் பண்ணேன். அப்போ ஒரு சூடு எப்படி நகர்ந்து நாடியை தெரிஞ்சு பண்ணேன். நாடியில் போகிறப்போ அதே வாதபித்த கவத்தினுடைய உள்சூடை நான் பார்க்குறப்போ இந்த சூடு நாடி இப்படி தான் இருப்பார், இவருடைய சூடு நாடி இப்படி தான் இருப்பார், இந்த தசை இவ்வளோ தான் இருக்கும். அவரோட டெப்த்தில் நினச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணி இப்படி தான் போகும், இப்படி தான் வரும். அப்போ இந்த சூடு வருதுன்னா இந்த நபர் இப்படி தான் பேசணும், இந்த சூடு இப்படி இருக்குன்னா இந்த வேதனை இப்படி தான் வெளிப்படுத்தி சொல்லணும், வேறு வழியே இல்லை, எங்கேயுமே அவரும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக நான் ஒத்துக்கிட்டேன். நானே எடுத்துக்கிட்ட வச்ச விஷயம். அப்போது நாடி பார்க்குறதும் வெளிப்பட விஷயங்கள் சொல்கிறதும் ஒன்று தான், எதுவுமே வேறு வேறு நிலையில். எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமும் அனுபவங்களும் நாடி தான். ஆனால் இந்த நாடியை வச்சோ சிம்டம்ஸை பார்த்தோ நான் கொஞ்சம் அனுபவம் வச்சு இது இவ்வளோ தான் இந்த காய்களில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, அப்போ எல்லாத்தையும் கொடுப்போம் சரி தான். அப்போ இருந்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சது. நிறைய இடத்துல போய் சொல்லணும் இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த விட்டமின்ஸை பற்றி சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல எல்லாமே உங்கள்கிட்ட எல்லாம் பதிவு பண்ணதே ஆகும். ஸோ அப்போ பதிவு பண்ணுறதுக்கும் இப்போது நான் பேசுகிற விஷயத்துக்கும் ரொம்ப காலம் கழிச்சு நீண்ட காலமாக நீங்கள் வந்திருப்பீங்களா இல்லைன்னு தெரியல, சார் உட்காந்துருக்காங்க. இப்போது 2 வார்த்தை சார் பேசி முன்னாடி இருந்த கோபி சாருக்கும் இப்போ இருக்கிற கோபியோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எப்படி இருக்குன்னு அவர் சொல்லணும். 2 வார்த்தை அவர் பேசுகிறேன் சார், முடிச்சிடலாம். நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ளவர் மெடிசனும் அதுவுமே ஒரு லெவல் தான் சார். எல்லாமே போயிட்டு வந்து சார், எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், எதையுமே நான் குறையா சொல்லலை. அதுக்கு தாண்டி மக்கள் அதுக்கு ரெடியாக இல்லை, இதுதான் ப்ராப்ளம். மக்கள் ரெடியாக இருந்தால் தானே. இப்போ இங்கேயே இந்த டிராபிக் இருந்தாலும் நம்ம ஈஸியாக கை மூடிட்டு உட்காந்துடலாம். அது அப்படி இல்லையா, அங்கே நாம் இருந்தால் தான் அந்த மெடிசன் வாங்கிட்டு போகணும். இது அப்படி இல்லை, இது காய்கறி தானே, பயம் இல்லாமல் கொடுத்தலாம், யாருக்கும் எந்த விதமான ஆத்தரைஸ்டும் தேவையே இல்லை. ஸோ நம்ம அன்ஆத்தரைஸ்டாக பண்ணிக்கலாம், இதுக்கு ஒன்றும் சான்றிதழாக தேவையே இல்லை. தேவைங்களா? தேவை இருந்தால் தான் பெரிய தலைவலி வருது சார். ஒரு போக்கில் இது கொடுத்துட்டு தான் நல்லா க்யூர் பண்ணி நல்லபடியாக போயிட்டே இருந்தது நல்லது. ஸோ நிறைய அருண்பிரகாஷ் சார்கிட்டையும் என்கிட்டையும் கோவில் பாலாவும் என் கிளாஸில் உட்காந்துருந்தார் தான். சென்னையில் கணபதினு இருக்கார், அவரும் என் கிளாஸில் வந்து உட்காந்துருந்தார். நானும் அருண்பிரகாஷ் நிறைய சரி அக்குபஞ்சரிஸ்ட் மூலமாக எங்களை ஒரு வருட டெமோ கிளாஸ் எடுத்துறதுக்கு இவ்வளோ பேமெண்ட்னு சொல்லி பேச வச்சாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி நம்ம விடுறாங்க. அருண்பிரகாஷ் சாரும் இது ஒத்துக்கல, இப்படி நம்ம போகக்கூடாதுக்கு இப்படியே நம்ம போக இதுதான் நல்லது, ஏழ்மையான மக்கள்கிட்ட போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே டார்கெட்டில் நம்ம கொண்டு போய் அந்த காலத்தில் அப்போ இருந்தே எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போயிட்டே இருந்தோம் சார். இப்போவும் இங்கே அதே தான். ஸோ மக்கள்கிட்ட எங்கேயும் போய் சேர்க்கணும். இதுக்கு பெரிய ப்ராக்ரஸ்லாம் வேண்டியதே இல்லை. இவ்வளோ பெரிய பேசுகிற லாஜிக் பேசணும் நாளை காலத்தில் வரட்டும். முதல்ல நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கியூர் பண்ணி விடுவோம். போதும், இதுக்கப்புறம் என்னது இருக்குது சார். இதுவே இவ்வளோ கியூர் நடக்கிறப்போ நம்ம பெருசாக பேச வேண்டியதே இல்லையே, இல்லைங்களா? நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் சார்கிட்ட பார்த்தீங்கன்னா 2015-16 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் இந்த காய்கறி மருத்துவம் படித்தேன் இங்கே சேலத்தில் தான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 12 காயை பிரிச்சுட்டு இதே மாதிரி சிம்டம்ஸ் தான் சொல்லுவார். இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த விட்டமின்ஸ் அது வரும். அதே போல் பருவ காலங்கள் வரும். அதே போல் வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் சேர்ந்து வரும். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த சூடு பற்றி போகாமல் இந்த சிம்டம்ஸ் வழியாக அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் லெவலில் வந்திருக்கு.
நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அக்குபஞ்சரிஸ்ட். அக்குபஞ்சர் மட்டும் இல்லை, ரெஃப்ளெக்ஸ் பண்ணுவேன். அதே போல் நியூரோ தெரப்பி, ஆரிக்குலர் தெரப்பி, இது மாதிரி எல்லா தெரப்பியுமே பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கூட அடிஷ்னலாக இந்த ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து பண்ணுவோம். நீங்கள் கேட்டீங்க இல்லைங்க சார், அதாவது ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தால் கூட இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா கம்பல்சரி டேப்லெட்டை ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோம். ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த அக்குபஞ்சர் மற்ற ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு சைடில், இப்போ அலோபதியில் எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க, அதே போல் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த காய்கறி என்னவோ வீட்டில் அவங்கள எடுத்துக்க சொல்லுவேன். அடுத்த சிட்டிங் வர வரைக்கும். அடுத்த சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அப்போ இப்போ சார் சொன்ன மாதிரி அடுத்த காய்கறிக்கு போவோம். ஸோ இது மாதிரி தான் போயிட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும். நடுவில் இதில் எடுக்க முடியாமல் வராமல் விட்டவங்களும் இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சார் சொன்ன மாதிரி தான் 4 முறை 3 முறை இதே மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம சாப்பிட சொல்லுவோம். இருந்தாலும் இது வந்து ஒரு எளிமையான ஒரு வைத்திய முறை அப்படிங்கிறதுனால இது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுனால நானும் தொடர்ந்து, ஏன்னா அக்குபஞ்சர் மற்ற ட்ரீட்மெண்ட்லேயே ரிசல்ட் இருக்குது, ரிசல்ட் இல்லாமல் இது எளிமையாக இருக்குது, இதுவும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுனால நான் கூட அடிஷ்னலாக இதுவும் சேர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். பட் இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த சூடு சம்மந்தப்பட்ட நாடி பார்ப்பார் இல்லையா, அது எனக்குமே சுத்தமாக தெரியாது. ஸோ நானுமே சிம்டம்ஸ் பேஸ்டு தான் ட்ரீட்மெண்ட்டு இந்த காய் எல்லாமே நான் பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக இப்போ சார் கேட்ட மாதிரி கிட்னி டயாலிசிஸ், ஸோ அது மாதிரி இருக்கிற பேஷண்ட்டு, அதே போல் ஃபிட்ஸு, ஸோ அது மாதிரி இருக்கவங்கலாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன ரிப்போர்ட்டே இருக்குது என்கிட்ட. ஸோ அந்த அளவுக்குலாம் இதில் ரிசல்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவம் மட்டும் கிடையாது, ஒரு மக்களை வந்து பூர்ணமாக குணப்படுத்துறது. இன்னொரு விஷயம் என்னென்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சார் இப்போ சொன்னார் இல்லையா, சூடு வந்து நல்லது கெட்டது, அந்த கெட்ட சூடை வந்து நிவர்த்தி பண்ணும், பேலன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் என்னுடைய பார்வையில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெட்ட சூடு அப்படிங்கிறது உடலில் ஏதோ ஒரு உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு, அதானே கெட்டதாக இருக்கணும். ஸோ அந்த கழிவு உடலை விட்டு வெளியில் வரணும் இல்லையா, வெளியில் வரும் பொழுது உடலை ஏதாவது ஒரு இடத்துல தொந்தரவு பண்ணும் தானே. உதாரணத்துக்கு சளி இருக்குது, நம்ம காய் சாப்பிட்றோம், உதாரணத்துக்கு புடலங்காயும் சீரகமும் குடிக்கிறோம், அந்த சளி உள்ளேருந்து வெளியில் வரும் இல்லையா, அப்போ நமக்கு தெரியாமலே வந்துருமா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த சளி வெளியில் வர்றதுங்கிறது கழிவு நீக்கம். ஸோ அந்த கழிவு வெளியில் வந்தால் தான் உடல் ஆரோக்கியமாகுது. ஸோ சார் வந்து அதை வந்து கெட்ட சூடு அதை வெளியில் கொண்டுட்டு வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு, நான் கழிவு நீக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆனால் இது வந்து அந்த பேஷண்ட்டுக்கு புரியணும். புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் என்ன நினைப்பான், இப்போ நேற்று வரைக்கும் நார்மலாக இருந்தது, அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் சளி அதிகமாகிடுச்சு. ஏன்னா அப்படி தான் அலோபதி மருத்துவம் பழகி வச்சுருக்கு மக்களை. ஸோ இது மாதிரி ஒரு பேஷண்ட்டை நம்ம அட்டன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில புரிதல், இந்த மருத்துவம் அடிப்படையில் புரிய வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் இந்த மருத்துவத்தை அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போக முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைன்னா சொல்லுங்க. இல்லை சார், அதை நான் கண்டிப்பாக அடுத்த ப்ராசஸில் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தராக கொண்டு போக முடியாது. நீங்கள் கொண்டு போனாலும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இது வாதப்பித்த கபத்தினுடைய அவங்க உஷ்ணங்கள் மட்டும் தான். அவங்க சித்த நாடியில் இருக்கிறவங்க ஈஸியாக தெரியும். சித்த நாடியில் போகிறப்போ தான் அதை பார்க்க முடியும். அக்குபஞ்ச நாடியிலே அதை பார்க்க முடியாது. நம்ம அக்குபஞ்ச நாடி தான் பார்த்துட்டு சித்தா நாடியில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் இருக்கும். அந்த டெப்த்தில் இருக்கக்கூடிய சூடை நான் பார்க்குறேன்னா அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் தான் கொண்டு வரணும். அதனால் முதல்ல நீங்கள் இந்த சிம்டம்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த சிம்டம்ஸில் நபரை நீங்கள் தொட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி கொண்டு போகணும். சரி, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சார் கிளாஸில் கொடுத்தாரு இல்லையா, இது எல்லாமே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாருமே இப்போ இங்கே இருக்கிறது மினிமம் ஸ்ட்ரென்த் தான் இருக்கீங்க, எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். இதே கிளாஸ் மறுபடியும் இன்னொரு முறை போடலாம். அடுத்து இதில் அட்வான்ஸ் லெவல் பல்ஸ் முதல் கொண்டு சாரவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வர வச்சு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எடுத்துக்கலாம்.